ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம டெய்லி எங்கெங்கே போகிறோம், நம்ம மொபைலில் என்னென்னா யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் கூகுள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, கூகுள் நம்மளை ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே எங்கெங்கே சேவ் ஆகுது, அதை நம்ம எப்படினா செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதை மானிட்டர் பண்ணுறதுலேருந்து எப்படி நம்ம சேஃபாக செக்யூராக நம்மளை மாற்றிக்க முடியும், நம்ம ப்ரைவசி எப்படி சேஃபர் சைடாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைலில் எல்லாருமே அவங்கவுங்க மெயில் ஐடியை கண்டிப்பாக லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணால் மட்டும் போதும், உங்களோட மொபைல் ஃபுல் ஆக்டிவிட்டியும் கூகுளால் மானிட்டர் பண்ண முடியும். கூகுள் மானிட்டர் பண்ணி அந்த மானிட்டர் பண்ண விஷயத்தை வச்சு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் என்ன கண்டென்ட், குக்கிங் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்குறீங்கன்னா, அதுக்கு உண்டான ப்ராடக்ட் உங்களுக்கு ஆடாக வரும். அடுத்த 2 நாள் கழித்து உங்களுக்கு ஆடாக வர ஆரம்பிச்சிடும். இதை தான் அவங்க அந்த சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம இப்போ நம்ம ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம், நம்ம ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்மந்தமாகவே நாளான்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆடு வர ஆரம்பிச்சிருக்கும் ஃபேஸ்புக்கில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே அவங்க உங்களோட டேட்டாவை மானிட்டர் பண்ணி அதை அவங்களோட டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சு தான், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆட் கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, கூகுளில் போயிட்டு மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளார போனீங்கன்னா, நம்மளோட மொபைல்லேருந்து அவங்க மானிட்டர் பண்ணி சேவ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வெப் அண்டு ஆப் ஆக்டிவிட்டி இது எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன், நீங்கள் எங்கெங்கன்னா போகிறீங்க, எந்தெந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்புறம் யூடியூப்பில் என்னென்ன வீடியோ சர்ச் பண்ணுறீங்க, என்னென்ன சேனல்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணுற வீடியோவை வச்சு அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வெப் ஆக்டிவிட்டி போயிடலாம். வெப் ஆக்டிவிட்டி போயிட்டு மேனேஜ் ஆக்டிவிட்டி போனீங்கன்னா, நீங்கள் பண்ண ஒரு விஷயமும் உங்களோட மொபைலில் நீங்கள் என்னென்ன ஆப் ஓப்பன் பண்ணீங்க, என்னென்ன சர்ச் பண்ணீங்க, என்னென்ன டவுன்லோட் பண்ணீங்க, நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் மூலிமா யாருக்குன்னா கால் பண்ணீங்க வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க உங்களோட மொபைல்லேருந்து. நெக்ஸ்ட்டு இதே போல் தான் உங்களோட லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியும் அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. லொக்கேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி மேனேஜ் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ண வைத்துக்கு டேட் வைஸாக நீங்கள் எங்கெங்கன்னா போனீங்க, எந்தெந்த இடத்துக்கு போனீங்கிறத அவங்க நம்மளால் ஃபைண்ட் அவுட், அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 23rd செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், எந்தெந்த இடத்துக்கு போனேன், எதில் போனேன், எத்தனை மணிக்கு போனேன், எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல எவ்வளோ நிமிஷம் இருந்தேன், எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நான் இது சாதாரணமாக நான் அங்கே போயிட்டு மேப்பில் செக்இன் பண்ணல, கூகுள் மேப்பை வச்சு நான் அந்த லொக்கேஷனுக்கு போகல, வெறும் என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு நான் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு வந்தேன். ஃபுல்லாகவே எல்லாமே ட்ராக் ஆகிருக்கு பாருங்கள். இதே போல் தான் யூடியூப் ஹிஸ்ட்ரியும். இது எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோடது ப்ரைவசியை எப்படி சேஃபாக கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். உங்கள் மொபைலில் கூகுள் அப்படிங்கிற ஆப் ஒன்று இருக்கும். எல்லாருமே இந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாருமே கூகுள் குரோமு, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸு, அது மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ரௌசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த சர்ச் பண்ணாலும், கூகுள் குரோமில் சர்ச் பண்ணாலும், ஃபயர்ஃபாக்ஸில் சர்ச் பண்ணாலும், அதுக்கு பேக் போனால் சர்ச் ஆப்ஷன் யூஸ் ஆகிற ஆப் தான் இந்த கூகுள் ஆப். இந்த கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கண்ட்ரோல்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு இதை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுங்க. பாஸ். ஓகே, நம்ம இப்போ வெப் ஆப் அதே போல் நம்ம பிளாக் பண்ணிட்டோம். இது நம்ம சிஸ்டமில் நம்ம மெயில் ஐடியில் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. ஆஃப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே போல் கூகுள் மேப்ஸ் அடுத்தது இதுக்கு முன்னே அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. போய்ட்டு மோர் ஆப்ஷன் கொடுங்க. செட்டிங்ஸ், கூகுள் லைவ் லொகேஷன் செட்டிங்ஸ். இதில் கொஞ்சம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கூகுள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி செலக்ட் பண்ணிங்க. இதில் அதை ஆஃப் பண்ணிங்க. பாஸ். இந்த இதை நம்ம ஆஃப் பண்ணுறதுனால நம்ம மொபைலில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம மொபைல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது தனி செட்டிங்ஸ், அது தனி செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் இதை ஆஃப் பண்ணுறதுனால நம்ம மொபைல் எனக்கு மிஸ் ஆனிச்சுன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதே போல் நெக்ஸ்ட்டு இது நம்ம லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு சிஸ்டமில் பார்ப்போம். ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அதே போல் யூடியூப்பில் போய்ட்டு ப்ரொஃபைல் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேனேஜ் ஆல் ஆக்டிவிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் ஆனோன்னே சேவ் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத ஸ்டாப். காட் இட். க்ளோஸ். இப்போ இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆஃப் பண்ணுறதுனால நம்ம மொபைல் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும், நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணாலும் எதையும் யாராலையும் மானிட்டர் பண்ண முடியாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் மானிட்டர் பண்ண முடியும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லாரும் அவங்க மொபைலில் இந்த ஆப்ஷன் ஆனில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனில் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தவித தேவையில்லாத ஆடும் உங்களுக்கு வராது. சிஸ்மேக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.